சொல்லி எனக்கு ஒரு 40 சீட்டு குடும்பத்தில் இழுத்து புடிங்கி இருக்குது. தாமரட்சணத்துல 40 பேர் நான் நிறுத்த வச்சிருக்குது. ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க வக்கில்லாத கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல. இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை நாசம் பண்ணுவதற்காக வந்திருக்க கட்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் கால் வைக்கிறார்களோ அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு கெடுகிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சுன்னு சொல்றான் பிஜேபி காரன். பிஜேபி வளர்ந்திருக்க காரணத்தினால், பிஜேபி தன்னுடைய கருத்தை பரப்புன்ற காரணத்தினால் தான் தமிழ்நாட்டில் கலவரம் வருகிறது, சட்டம் ஒழுங்கு கெடுகிறதே ஒழிய தமிழர்கள் கலவரக்காரர்கள் அல்ல. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பிரச்சனையை வச்சு என்ன பண்றான்? கலவரம் பண்றான். இத்தனை ஆண்டு காலமாக முருகனை கும்பிடுக்கூடிய நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குதா? சிக்கந்த தர்கா ஏதாவது தொந்தரவு பண்ணி இருக்குதா? எதுவும் இல்லையே. ஆனா பிஜேபி காரனுக்கு அது ஒரு பிரச்சனை. அதை வச்சு பிரச்சனை பண்ணணும், இங்க கோயிலை வச்சு கலவரம் பண்ணணும். ஆனால் நமக்கு தொழிற்சாலை தரணும்னு யோசிக்கல. மோடி அரசுடைய அரசு அலுவலகத்தில் 2.5 லட்சம் வேலை இருக்குது. 2.5 லட்சம் வேலையில தமிழனுக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டில் 2.5 லட்சம் வேலை இருக்குது. ஒன்றிய அரசாங்கத்தில் நீங்க போய் ரயில்வே நிலையத்தில் பாருங்க. திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன்ல யார் வேலை பார்க்கிறா? விழுப்புரம் ஸ்டேஷன்ல யார் வேலை பார்க்கிறா? இங்க நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் என்எல்சில யார் வேலை பார்க்கிறா? பேங்க்ல எத்தனை பேர் நம்மால் வேலை பார்க்கிறான்? எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். இந்திக்காரன் தான் கொண்டு வந்து உட்கார வச்சு. நம்ம ஏதோ கூலிக்கு வேலை பார்க்கிற இந்திக்காரன் தான் எதிரியா பாக்குறோம். ஆனா அதிகாரி யார் இருக்கிறா? இந்திக்காரனா இருக்கிறான். எல்லா இடத்துலயும் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு யாரு? மோடி சர்க்கார். அந்த மோடி சர்க்கார் நமக்கு கேடைத்தான் கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு காலம் நாட்டை நாசமாக்கி இருக்கிறார், தமிழ்நாட்டை நாசமாக்கி இருக்காங்க. தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டு வருவதற்காக தலைகீழ அடிக்கிறான், கலவரம் பண்றதுக்காக ஆளை திரட்டுறான். நம்ம என்ன கேட்கிறோம்னா, திருப்பரங்குன்றதுக்கு ஆளை திரட்டுற நீ, தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை வந்துச்சு, இன்னைக்கு ஆள் திரட்டினியா நீ? என்எல்சியில தமிழனுக்கு வேலை இல்லைன்னு சொல்றானே, அன்னைக்கு ஆள் திரட்டி போராட்டம் நடத்திருக்கியா? தமிழ்நாட்டில் ரயில்வே வரணும், மெட்ரோ வரணும்னு என்னைக்கா போராட்டம் நடத்திருக்கிறியா? எதுவும் பண்ணது இல்லையே. ஆனா திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை வச்சு முஸ்லீம்களுக்கும் தமிழ் மற்ற இந்துக்களுக்கும் கலவரம் பண்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறானே. நல்லது பண்ணுவானா? நல்லது பண்ற இந்த வேலையை பார்ப்பானா? ஒரு குடும்பத்தை 2ஆ உடைப்பானா? நாம இந்துவோ முஸ்லீமா கிறிஸ்தவனா எதுவும் பார்க்காம தமிழனாய்த்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், தமிழனாய்த்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிஜேபி காரனுக்கு சாமிக்கு என்ன சம்பந்தம்? பிஜேபி காரனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? எல்லா இடத்துலயும் முருகனை வச்சு பேசிட்டு இருக்கிறானே, அவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம்? நரேந்திர மோடி முருகன் கோயிலுக்கு போயிருக்காரா? அமித்ஷா மொட்டை அடிச்சு காவடி தூக்கி இருக்காரா? இல்ல பிஜேபி காரன் அழகு ஊத்தி இருக்கானா? உனக்கும் முருகனுக்கு என்னையா சம்பந்தம்? கலவரம் பண்றதுக்காக திருப்பரங்குன்றத்தை வைத்து பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரி பங்கீடு கிடைக்கல, பள்ளிக்கூடத்துக்கு காசு கிடைக்கல, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு பணம் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தகம் தருவதற்கு அச்சிடுவதற்கு நிதியே இல்லை. எல்லாத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறது மோடி சர்க்கார், மோடி அரசாங்கம். திருப்பரங்குன்றதுக்கு பிரச்சனை பண்ண போறிய, தமிழனுக்கு நல்லது பண்றதுக்கு என்னைக்காவது வந்தியா? ஆளை திரட்டினியா? கூட்டத்தை கூட்டினியா? போராட்டம் நடத்தினா? இல்ல. தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்கு மட்டும்தான் கூட்டத்தை கூட்டுறான், ஆளை திரட்டுறான், கலவரம் பண்றதுக்காக தான் வேலை பார்க்கிறானே ஒழிய தமிழ்நாட்டை வளர்த்த வேண்டும் என்ற பிஜேபிக்கு எந்த நோக்கமும் இல்லை. அந்த பிஜேபி முதல்ல அடிச்சு யார புடுங்கிருக்கிறான்? அதிமுகவை புடுங்கிருக்கிறான், ஏடிஎம்கே கட்சியே அடிச்சு புடுங்கிருக்கிறான், இழுத்து கொண்டாந்து கூட்டணியில் சேர்த்திருக்கிறான். ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்காத பிஜேபிக்கு 40 சீட் எதுக்கு எடப்பாடியார் கொடுத்தாரு? அதிமுக கட்சி பெரிய கட்சி, ஜெயலலிதா அம்மையார் மோடியா லேடியான்னு பேசின கட்சி. அந்த அம்மாவுடைய கட்சியை 40 சீட்டை போய் பிஜேபிக்கு தாமரை சின்னைக்கு தாரை வார்த்து, கட்சியை தாரை வார்த்து கொடுத்திருக்காரு எடப்பாடியாரு. இவர் எப்படி நல்ல ஆட்சி நம்மளுக்கு கொடுப்பாரு? தேர்தலுக்கு முன்பாக, வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே அடிபணிந்து நிற்கக்கூடிய எடப்பாடியை எப்படி நாம் முதலமைச்சராக மாற்ற முடியும்? அதிமுக யோசிக்கணும், அதிமுக யோசிக்கணும். முதல்ல அதிமுக நாசம் பண்ண இருக்காரு. அதிமுகவை 3ஆக 4ஆக உடைத்தது யார்? 4 கட்சியாக, அதிமுகவை 4 அணியாக, சசிகலா அம்மையார் அணி, ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, இன்னொரு என்ன அணி இருக்குது? தினகரன் அணி. நீ எத்தனை அணி இருக்கு நம்மளுக்கு தெரியல. இத்தனை அணியாக அந்த கட்சியை உடைத்தது யார்? பிஜேபி. உங்க கட்சியை நாசம் பண்ண ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே சார், எப்படின்னு நம்ம கேட்கணுமா வேண்டாமா?
உங்க கட்சியை காப்பாற்ற முடியல, அதிமுகவையே காப்பாற்ற முடியாத எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்றுவாரு? எப்படி சார் காப்பாத்துவீங்க தமிழ்நாட்டை? உங்க கட்சியில காப்பாற்ற முடியலையே. உங்க கட்சியை நாளா உடைச்சிட்டானே, நாளைக்கு தமிழ்நாட்டை உடைக்க மாட்டானா? பிஜேபி தமிழ்நாட்டை உடைக்க மாட்டானா? இதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோழர், ஒரு போராளி திண்டிவனம் சட்டசபை தேர்தலில் திண்டிவனத்தில் போட்டியிடுகின்றார். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், ஆற்றல் மிகுந்த தோழர் வன்னியரசு அவர்கள். தோழர் வன்னியரசு இங்கு வேட்பாளர் போட்டியிடுகின்றார், பானை சின்னத்தை போட்டியிடுகின்றார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒண்ணு சொல்றேன். 8-9 வருஷத்துக்கு முன்னாடி ஈழ பிரச்சனைக்காக அங்கே கொலை செய்யப்பட்ட மக்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஏந்த வேண்டும் என்று முயற்சி செய்ததற்காக என்னை கைது செய்து சிறையில் அடைத்தார் எடப்பாடியார் அவர்கள். எதுக்கு? மெழுகுவர்த்தி ஏந்ததுக்காக எனக்கு சிறையில் போட்டார் எடப்பாடியார் அரசாங்கம். அன்றைக்கு நான் புழல் சிறைக்கு சென்ற பொழுது என்னை வரவேற்றவர், புழல் சிறையிலே கைதியாக இருந்தவர் வன்னியரசு. எதற்காக வன்னியரசு சிறைக்கு போனாரு? எதுக்காக போனார்? காசு சேர்த்த கேஸா, நிலத்தை அபகரிச்ச கேஸா, அல்ல பிஜேபி கார மாதிரி பாலியல் வழக்கா? இல்லை, டாஸ்மாக் கடையை, சாராய கடையை அடித்து உடைத்து அதை கொளுத்திய போராட்டத்தில் சிறைக்கு சென்றார் தோழர் வன்னியரசு அவர்கள். அவரும் அவருடைய தோழர்களும் சிறையிலே இருந்தார்கள். அவரை நான் சிறையில் தான் சந்தித்து பேசினேன். அங்கதான் அவர் பேச நேரம் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி பல போராட்டங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் சந்திப்பதற்கு, பேசுவதற்கு நேரம் கிடைத்த இடம் புழல் சிறை. புழல் சிறைக்கு எதற்காக நாம் சென்றோம் என்றால் மக்கள் போராட்டத்திற்காக சென்றோம், மக்களுக்காக சென்றோம், தமிழனுக்காக சென்றோம், தமிழக நலனுக்காக சென்றோம். அப்படிப்பட்ட ஒரு போராளி வன்னியரசு அவர்கள் இங்கே வேட்பாளராக களம் காண்கின்றார், பானை சின்னத்தில் களம் காண்கின்றார், தோழர் திருமாவளவனுடைய தளபதியாக இங்கே களம் காண்கின்றார். அவர் வெற்றி பெற வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும். என்ன காரணம்னா தமிழ்நாட்டினுடைய தமிழனுடைய உரிமையை குறித்து, திண்டிவனத்தினுடைய மக்களினுடைய தேவை குறித்து துணிச்சலாக சட்டசபையில் பேசக்கூடிய ஒரு வேட்பாளர் இருப்பார் என்றால் அது வன்னியரசு அவர்களாகத்தான் இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நான் போராட்ட களத்தில் பார்த்தவன், நான் மே 17 இயக்கத்தை சார்ந்தவன். கடந்த மாதம் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்லி என் அமைப்பினுடைய மே 17 இயக்கத்தினுடைய எங்களுடைய தோழன், என்னுடைய நெருங்கிய நண்பன் சிவா திலீபன் வருகின்ற ரயிலின் முன்னே பாய்ந்து உயிரை கொடுத்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று உயிரை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? அவர் எதற்காக கொடுத்தார்? எதுக்கு? இந்திக்காரனுக்கெல்லாம் வேலை கொடுக்கிறான். நம்ம இளைஞர்களுக்கான வேலைகள் எல்லாம் இந்திக்காரனுக்கு போகுது. ரயில்வே நிலையத்தை பாருங்க, பேங்க பாருங்க, எல்லா இடத்துல இந்திக்காரனுக்கு தான் வேலை. அந்த வேலை நம்ம இளைஞர்களுக்கு வர வேண்டும். நம்ம இளைஞர் என்ன பண்றான்? சோத்து முட்டை எடுத்து ஸ்விக்கி ஓட்டுறான், ஜொமேட்டோ ஓட்டுறான், அங்க வாடகைக்கு கார் ஓட்டிட்டு இருக்கிறான், கூலி வேலை பார்க்கிறான். நம்ம ஆளுக்கு வேலை கிடைக்கல, இந்திக்காரனுக்கு வேலை இருக்கிறது, இந்திக்காரனுக்கு வேலை கொடுக்கிறான். ரயில்வேல போய் பாருங்க, ரயில்வே போலீஸ்ல எவன் வேலை பார்க்கிறான்? திருச்செந்தூர் போங்க, 6 படை வீடு, முருகனுடைய இல்லம், முருகனை கொண்டாடுறேன்னு பிஜேபி கார. அங்க திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல யார் இருக்கா? இந்திக்காரர் இருக்கிறான். மதுரையில யார் இருக்கா? இந்திக்காரர் இருக்கிறான். பழனி ரயில்வே ஸ்டேஷன்ல யார் இருக்கா? இந்திக்காரர் இருக்கா. ராமேஸ்வரத்துல யார் இருக்கா? விழுப்புரத்துல யார் இருக்கா? சென்னையில யார் இருக்கா? இதுல யாருடைய வேலை? மோடி சர்க்காரினுடைய வேலை. இப்படிப்பட்ட மோடி சர்க்காரை, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விரட்டுறது நம்ம பொறுப்பா இல்லையா? சொல்லுங்க பாப்போம், மனசு தொட்டு சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்சி நமக்கு தேவையா? இன்னைக்கு அவன் அதிமுக அடிச்சு புடிஞ்சு கொண்டாந்து தான் கூட்டணியில போட்டு மறட்டலாம். எடப்பாடியை நரேந்திர மோடி மறட்டலாம், அமித்ஷா மறட்டலாம், தமிழ்நாட்டை மறட்ட முடியாது, தமிழனை மறட்ட முடியாது. நம்மளை மிரட்ட முடியுமா? மிரட்டி கூட்டணி வச்சிட முடியுமா? முடியாது. நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் சொல்கின்றோம், நீ எடப்பாடியை போல எல்லா தமிழனும் முட்டு போடக்கூடிய தமிழன் அல்ல, மண்ணிடக்கூடிய தமிழன் அல்ல, மான தமிழன். அவன் ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மண்ணிட மாட்டார்கள். ஒரு காலத்தில் தாமரை மலராது, அதிமுக கூட்டணிக்கு வெற்றி பெறாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பாஜகவை எவனெல்லாம் எதிர்க்கலையோ அவனெல்லாம் தமிழின துரோகிகள் என்று எழுதி வையுங்கள், கல்வெட்டில் பொறித்து வையுங்கள். தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண, தமிழ்நாட்டுக்கு கேடு பண்ணக்கூடிய ஒரு கட்சியை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிய வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இருக்கிறது. அது சட்டசபையில் நமக்கு ஒரு வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது. சட்டசபை போராட்டம் என்பது தமிழனுக்கும் வட இந்தியனுக்கும் ஆரியனுக்கும் தமிழனுக்கும் நடக்கக்கூடிய போர், இந்திக்கும் தமிழுக்கும் நடக்கக்கூடிய போர்.
தமிழர்களை அழிக்கக்கூடிய வந்த ஆற்றலுக்கு எதிராக நாம் நடத்துகின்ற ஒரு மாபெரும் போராட்டம். இந்த போராட்டத்திலே ஒரு தளபதியாக தோழர் வன்னியரசை நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். பானை சின்னத்தில் பெருந்தொழிலாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் நண்பர்களையும் உடன் படிக்கக்கூடிய உடன் வேலை செய்யக்கூடிய உறவினர்களையும் நண்பர்களையும் இந்த பானை சின்னத்திற்கு வாக்களித்து பெருவெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்றால் பாஜக கூட்டணி வரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதிமுகவை மிரட்டி இங்க கூட்டணி இழுத்து வருகின்ற பாஜக நாளைக்கு தமிழ்நாட்டை நான்காக உடைக்கிறது. தமிழ் மொழியை நசுக்குகிறது. தமிழ் மொழி இல்ல. எல்லா இடத்துலயும் மொபைல் போன் எடுங்க. என்ன செய்தி வருகிறது? விசிட்டோன்னு வருதுன்னு சொன்னானா இந்தியில பேசுறானே. இந்தி எதுக்கு தமிழ்நாட்டுலடா? எதுக்கு இந்தி தமிழ்நாட்டுல? எங்க தமிழன் நாம வைக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்தியை ஆக்கிரமித்திருக்கான். எதுக்கு? வெறும் இந்தி போராட்டம் சாதாரண போராட்டம் இல்லைங்க. இன்னைக்கு வாழ்வாதார போராட்டம். வாழ்வாதார போராட்டம். நான் கோயம்புத்தூர்கார 30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ரொம்ப நல்லா இருந்தது. என்னைக்கு பிஜேபி காரன் வளர்ந்தானோ அன்னைக்கு தமிழனை எல்லாம் இவன் முஸ்லீமு, இவன் கிறிஸ்தனு, இவன் இந்துன்னு சொல்லி பிரிச்சான். இது முஸ்லீம் கடை, இது இந்து கடை, இது கிறிஸ்துவ கடை அடையாளம் காட்டி கலவரத்தை மூட்டினான், சண்டையை மூட்டினான். தமிழர்களுக்குள்ளாக சண்டையை மூட்டிட்டு இவர்கள் எல்லாம் அடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலவரத்தை உருவாக்கி எல்லா கடையும் நாசம் செஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, எல்லா கடையும் இந்துக்கள் கடை, முஸ்லீம்கள் கடை, கிறிஸ்தவர்கள் கடை, 3 கடையும் மார்வாடி கடையா மாறி இருக்கு. மார்வாடி கடையா மாறி இருக்குது. அவன் என்ன சொல்றான்? மார்வாடி குஜராத்திக்காரன் இந்து, இவனை இந்து, எல்லாரும் ஒன்னா இருங்கன்றான். ஆனா நம்மோடு இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவான முஸ்லீம் வேணாங்கிறான். நம்மோட போராட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியனும் கிறிஸ்தவனும் வேண்டாங்கிறான். நாமெல்லாம் எதிரே அடிச்சுக்கணுங்கிறான். ஆனா குஜராத்துக்காரன் தொழில் பண்ணணுங்கிறான். உண்மையா இல்லையா? உங்க ஊர்ல எத்தனை மார்வாடி கடை வந்திருக்குது பாருங்க. இந்த மார்வாடிக்காரங்கள பிஜேபி ஆதரிக்கலாம் இல்லையா பாருங்க. நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன் இவனுக்கு மட்டும் தனி பாசம்? 2 பேரும் ஒரே மாநிலத்துக்கார, அதான் பாசம். அதான் பாசம். தமிழனுக்கு பாசம் இருக்குதா? இவன் முஸ்லீமா, இவன் கிறிஸ்துவனா, நமக்குள்ள பிளவு கொண்டு வர்றானே. இந்த கேடுகட்ட சக்தியை, தீய சக்தியை விரட்டி அடிக்கக்கூடிய வகையிலே இதற்கான பெரும் போராட்டத்தை நடத்துகின்ற தோழர் திருமாவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து தோழர் வன்னியரசு அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நான் பேசுகின்றேன். நீங்கள் மான தமிழர்கள், நீங்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் என்கின்ற அடிப்படையில் நான் சொல்லுகின்ற இந்த பரப்புரையை, இந்த பிரச்சாரத்தை உங்கள் வீடுகளில், குடும்பத்தில், நீங்கள் வசிக்கக்கூடிய தெருக்களில் எடுத்து செல்லுங்கள். தோழர் வன்னியரசை வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுகவை மாபெரும் தோல்வியில கொண்டு போய் நிறுத்துங்கள். டெபாசிட்டா கிடைக்க கூடாது. அவனுக்கு எதுக்கு டெபாசிட்? நீ பாஜக கூட்டணி வைத்த உனக்கு எதற்கு டெபாசிட்? தமிழன் திருப்பி அடிக்க வேண்டும். உன் கட்சி அதிமுகவை கூட காப்பாற்ற முடியாது. ஒரு எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறீங்க சொல்லுங்க? எப்படி காப்பாற்ற போறீங்க? உங்க கட்சியை காப்பாற்ற முடியல. 4 உடைச்சிட்டான் உங்க கட்சியை. பாட்டாளி மக்கள் கட்சி 2 உடைச்சிட்டான். என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? பிஜேபி காரன் உள்ள வரணும்னா ஊரை 2 உடைக்கணும், நாட்டை 2 உடைக்கணும், மக்களை 2 உடைக்கணும், குடும்பத்தை ஒழிக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களை பிரித்து நிற்க வேண்டும். அப்படிதான் பிரிவினை சக்தியாக பிஜேபி இருக்கிறது. அந்த பிஜேபியை இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது. அந்த பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஆகவே இது பிஜேபிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழனுக்கும் நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு மாபெரும் போர். இந்த போரை அன்றைக்கு திருவள்ளுவர் நடத்தினார், அதுக்கப்புறம் வள்ளலார் நடத்தினார், தந்தை பெரியார் நடத்தினார், வேதக பிரபாகரன் நடத்தினார். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். நாம் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். பானை சின்னம் வெற்றி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற வேண்டும். தோழர் வன்னியரசு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.